நான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால நீங்க பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. கடன் இருக்கு, வேலையே இல்ல, இவ்ளோ கஷ்டம்னு சொல்லி கண்டிப்பா புலம்ப கூடாது. யங் சில்ட்ரனுக்கு இப்போ ஒண்ணு வாங்கி தர சொல்றாங்க, நம்மளால முடியல அப்படின்னா, அப்பாட்ட காசு இல்ல, அம்மாட்ட காசு இல்ல, வாங்க முடியாதுன்னு சிம்பிளா சொல்லிடலாம். குழந்தைங்க அப்செட் ஆனாலுமே கொஞ்சம் அப்செட் ஆவாங்க, அழுவாங்க. பட் ஓகே, குழந்தைங்க அப்செட் ஆகாம வளர்த்த முடியாது. ஏன்னா சின்ன வயசுல அப்செட் ஆகி அதிலிருந்து அவங்களே சமாதானம் ஆகி வந்தாதான் ஃபியூச்சர்லயும் நிறைய லைஃப் சேலஞ்சஸ் பார்க்குறப்ப அதை எப்படி ஃபேஸ் பண்றது, அப்செட் ஆனாலும் நெக்ஸ்ட் டே அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நான் எப்படி அது வெளியில வர முடியுங்கிறது கத்துப்பாங்க. ஸோ குழந்தைய அப்செட் ஆகாம எப்பவுமே ஹாப்பியா வச்சிருக்க முடியும்னு எதிர்பார்க்காதீங்க. அது பாசிபிள் கிடையாது. ஸோ யங் சில்ட்ரன்ட்ட என்ட்ட காசு இல்ல, முடியாது அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. இதுவே ஒரு டீனேஜர்ஸ் இல்ல காலேஜ் போற குழந்தைகளுக்குன்னா, என்ன விஷயங்கிறத சொல்லி தான் தீரணும். இப்போ ஒரு காலேஜ் போற பையன் வந்து எனக்கு பைக் வேணும்னு கேட்குறான். அது ஒரு 2 லேக்ஸ் ஆகுது. ஆனா அப்பாவுக்கு வந்து இப்ப 2 லேக்ஸ் மணி இல்ல. ஆல்ரெடி ஒரு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்க்காக நம்ம 3 லேக்ஸ் கடன் வச்சிருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா அத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் தீரணும். எனக்கு இவ்ளோ தான் சேலரி வருது. இவ்ளோ செலவு நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. எஸ்பெஷலி எஜுகேஷனுக்காகவும், மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்க்காகவும் நம்ம ஒரு மணி சேவ் பண்ணி தான் தீரணும். ஸோ இப்ப அந்த பைக் அவசியம் கிடையாது. வாங்க முடியாதுங்கிறத நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்கன்னா, அந்த டீனேஜர்ஸோ வாட்டெவர் யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் லெசனாவும் இருக்கும். அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டா பின்னாடி அவங்க ஏர்ன் பண்றதையும், அவங்க ஃபேமிலியும் மேனேஜ் பண்றப்ப, நம்ம இன்கம்க்குள்ள செலவு பண்ணணும். எப்பவுமே எதிர்பாராத செலவுகளுக்கு மணி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். அப்படிங்கிறதையும் அவங்களும் புரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி அவங்களோட வாழ்க்கைய பெட்டரா பிளான் பண்ணி நடத்த முடியும். ஸோ கண்டிப்பா ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ குழந்தைகளுக்கு ஏஜ் அப்ரோப்ரியேட்டா சொல்லணும்.